இப்போ நான் கேட்க போகிறது உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாவை நான் வந்து கேட்கலான்னு இருக்கேன். எலெக்ஷன் நான் என்ன கேட்டிருந்தேன்னா 234 கான்ஸ்டியூஷனுக்கும் இருக்கிற எல்லா கேண்டிடேட்டோடைய டீட்டெயிலும் கொடுன்னு சொல்லியிருந்தேன். சி ஜோசப் விஜய். ஸோ இந்த ஏரால ஒரு டூலை நீங்கள் மாஸ்டர் பண்ணா கிளாட் கோவர்க். இதை பற்றின மாஸ்டர் கிளாஸ் லாஸ்ட் வீடியோவே போட்டிருந்தேன். அதுக்கு செம ரெஸ்பான்ஸ். நானே எதிர்பார்க்கல. நிறைய பேர் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்ததுன்னு. சில பேர் வந்து ரொம்ப ஜவ்வா இழுக்கிறீங்க ப்ரோ அப்படிலாம் சொன்னீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகெயின் நான் மாஸ்டர் கிளாஸ் 1க்கு சொன்னது தான் இதுக்கும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு 30 to 45 மினிட்ஸ் இந்த வீடியோக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் 2 நாள் செய்கிற வேலையை வித்தின் ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே பண்ணலாம். நீங்கள் 30 மினிட்ஸ் பண்ற வேலையை 30 செகண்ட்ஸ்ல பண்ணலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டூல் தான் இந்த கிளாட் கோவர்க். ஸோ இந்த வீடியோ 5 செக்ஷனா நான் பிரிக்க போறேன். ஃபர்ஸ்ட் செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இந்த கிளாட் கோவர்க்குக்கான மாஸ்டர் ப்ராம்ப்ட், அது வந்து கிறிஸ்ப் ஃப்ரேம் ஒர்க், அதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். செக்ஷன் நம்பர் 2 என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ப்ரௌசர் ஏஜென்ட் குரோம்ல உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த வேலை எல்லாத்தையும் எப்படி செட் பண்ணி எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேர்டு, உங்களுடைய கிளாட் கோவர்க் ஆர் கிளாடை யூஸ் பண்ணி எப்படி எக்ஸலை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஆட்டோமேட் பண்ணுறது, ஒர்க் ஃப்ளோவை எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபோர்த்து, நன் அதர் தென் பவர் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறது. நீங்கள் வந்து பவர் பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் நார்மல் இங்கிலீஷ் கொடுத்தே வந்து கிளாடை யூஸ் பண்ணியே பண்ணலாம். கிளாட் கோவர்க் அகைன் ஜஸ்ட் கனெக்ட் தான் பண்ண போகுது, இங்கே வேற எதுவும் நடக்க போகுது. ஃபைனலாக இந்த டிஸ்பேட்ச்ன்ற ஒரு நியூ ஃபீச்சர் இருக்குல்ல, அது வந்து எப்படி மொபைலில் கனெக்ட் பண்ணி மொபைல் வழியாக எப்படி உங்கள் லேப்டாப்பில் எல்லா ஒர்க்கையும் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லேப்டாப் முன்னாடியே உட்கார வேணாம், எல்லா வேலையும் நம்ம பின்னாடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 விஷயத்தையுமே நான் கிறிஸ்பாக சொல்லி முடிக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ ரிலேட்டட் கான்டென்ட் வேணும்னா அது ஏஐ டூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் யூடியூப்ல இருக்கு. நீங்கள் ஹைப் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு காட்டும். அதனால இந்த வீடியோ நிறைய பேரை போய் ரீச் ஆகும், சேனலும் ரீச் ஆகும். ஸோ அதுக்காக அந்த ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்காக பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது அட்வான்ஸ் ப்ராம்ப்ட் ஃபார் கிளாட் கோவர்க். நான் கிளாட் கோவர்க்னு ஏன் சொல்றேன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் இது. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்ப். நம்ம ஆல்ரெடி ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்லியிருக்கோம், கரெக்டா? RTCFR. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் இல்லை நார்மலாக ஜென்ரேட் பண்ணணும்னாக்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏஜென்ட் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாத்துக்குமே கிறிஸ்ப் யூஸ் பண்ணிக்கோங்க. C stands for கான்டெக்ஸ்ட். ஓகேவா கைஸ்? யாருக்காவது ஆல்ரெடி எனக்கு ப்ராம்ப்ட்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சாலுமே ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏஐ யூஸ் பண்ணி ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங் பண்ணி இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ கான்டெக்ஸ்ட்னா என்னன்னு தெரியுமா? ஸோ ஏதாவது வந்து உங்களுடைய பேக்ரவுண்ட் சொல்றது, உங்களுடைய பிஸ்னஸ் டீட்டெயில், அதாவது உங்களுடைய பர்சனல்னா ரொம்ப என்னோட பாஸ்வேர்ட் தர்றது அந்த மாதிரி இல்லை. வாட் இஸ் அ ரியல் கான்டெக்ஸ்ட், உங்களுடைய உண்மையான நிலவரம் என்ன, உண்மையான பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது தான் கான்டெக்ஸ்ட். ஓகேவா? R stands for ரோல். ஓகேவா? ரோல் நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம். இது கிறிஸ்ப் அப்படின்றதுக்கு சொல்றதுக்காக ஃபர்ஸ்ட் கான்டெக்ட் சொல்லிட்டு அடுத்து ரோல். ஸோ ரோல் இஸ் நத்திங் பட் யூ ஆர் அசைனிங் தி டாஸ்க். யூ ஆர் பிஸ்னஸ் அனலிஸ்ட், ஏஐ இன்ஜினியர், இந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுக்கறது தான் வந்து கிறிஸ்ப், ஐ மீன் ரோல். ஸோ அடுத்தது ஐன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கையெழுத்து வந்து ஓரளவு நான் நல்லா தான் எழுதுனேன், யாரும் அந்த கலாய்ச்சிடாதீங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி சொல்லணும், ஃபைண்ட் த லாஸ்ட் மந்த் சேல்ஸ் டீட்டெயில் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் தரும். கரெக்டா? நீ அந்த சேல்ஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து எனக்காக நீ வந்து ரெடி பண்ணி கொடு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஓகேவா? இந்த இடத்துல I ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து என்னன்னா S ஃபார் ஸ்கோப். ஸ்கோப்போட இன்னொரு நேம் தான் என்ன தெரியுமா? கன்ஸ்ட்ரெயின். கன்ஸ்ட்ரெயின்னா நீ வந்து இந்த இதுல இருந்து இந்த இதுக்குள்ள தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸல் ஷீட் ஆட் பண்றீங்கன்னா A1ல இருந்து F10 வரைக்கும் இருக்கிற டேட்டாவை மட்டும் நீ பாரு. அப்படி இல்லையா ஷீட் 1 மட்டும் பாரு, அப்படியும் இல்லை அப்படின்னாக்கா நீ என்ன சொல்லணும்னா ஃபார்முலா போட்டு இந்த வி லுக்கப்பு இது இதுன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கும் அதெல்லாம் என்னென்னு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது. ஏஐ யூஸ் பண்ணால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கோப் கன்ஸ்ட்ரெயின்லாம் என்னன்னா இந்த லிமிட்டட் இதில் வந்து நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரெயின் செட் பண்ணுறீங்க. லாஸ்ட் 3 டேஸ்ன்னு சொன்னாங்க, நம்ம லாஸ்ட் 3 டேட்டோடைய எல்லாத்தையுமே சொன்னோன்னாக்க அந்த கன்ஸ்ட்ரெயினில் ஒர்க் பண்ணும். அதாவது நீங்கள் ஃபார்முலாலாம் போட வேணாம், நார்மலாக பிளெயின் இங்கிலீஷில் சொன்னாலும் அது ஒர்க் ஆகும். அடுத்தது ஃபைனலாக P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அவுட்புட் ஃபார்மேட்டு. அது வந்து நம்ம ஓன்லாம் வைக்க முடியாது, கிறிஸ்ப்னு வைக்கணுன்றதுக்காக அவுட்புட் ஃபார்மட்னு வச்சிருப்போம். ஸோ P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அவுட்புட் ஃபார்மட். இப்போ அவுட்புட் ஃபார்மட் எப்படி இருக்கணும்? ஒரு எக்ஸல் ஷீட் பவர் பாயிண்ட்ல எப்படி இருக்கணும்னாக்கா 10 டெக் இருக்கணும், எனக்கு வந்து ஒயிட் அண்ட் பிளாக் தீம்ல வேணும், அந்த மாதிரி கேட்கலாம்ல. ஸோ இது எல்லாம் தான் கிறிஸ்ப். ஸோ அகைன் நான் சொல்றேன், CRISP. ஸோ கிறிஸ்ப் அப்படின்னாக்கா கான்டெக்ஸ்ட்,
ஸோ என்ன கான்டெக்ட் சொல்ல போகிறோம்? R stands for role, I for instruction, S for scope or constraint, P for output format. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து தரப்போம். இதை வந்து நீங்கள் வந்து மனப்பாடம்லாம் பண்ண வேணாம், டேரெக்டாக போய் ரிவர்ஸ் ப்ராம்ப்டிங் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் தருவாங்க. ஸோ நீங்கள் கிறிஸ்ப்னு கேட்டினா அது ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நீங்கள் கான்டெக்ட், ரோல், இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்கோப் ஸ்லாஷ் கன்ஸ்ட்ரெயின்ட் ஸ்லாஷ் ஃபார்மேட் ஸ்லாஷ் பின்னு சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஓகே, இந்த செக்ஷன் 1 குவிஸ், ஏன்னா இந்த குவிஸுக்கு வந்து நிறைய பேர் எல்லாரும் வரவேற்பு தந்ததுனால ஸோ இந்த செஷனுடைய குவிஸ் என்னன்னாக்க, இந்த கிறிஸ்ப் ஃப்ரேம் ஒர்க்ல எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்ன? ஆப்ஷன் ஏ ஸ்கேல், ஆப்ஷன் பி செல், ஆப்ஷன் சி சூப்பர், ஆப்ஷன் டி ஸ்கோப். ஸோ இதில் எதுன்றத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஆன்சராக சொல்லுங்கள். ஸோ இப்போ செக்ஷன் 2க்குள்ளே போயிடலாம். ஸோ செக்ஷன் 1 கிளியர் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செஷன் வில் பி கிளாட் கோ ஒர்க் இன் குரோம். அப்படின்னா என்னன்னா, ப்ரௌசர் ஏஜென்ட் உங்க ப்ரௌசரை கம்ப்ளீட்டா கிளாட் கோ ஒர்க் எடுத்துக்க போகுது. ஸோ இதுக்கு வந்து சில கன்ஸ்ட்ரெயின் மட்டும் இருக்கு. 2 கன்ஸ்ட்ரெயின் சொல்லிடுறேன். கேப்சாவை கிளாட் வந்து பைபாஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மட்டும் நம்ம மேனுவலா அத்தன்டிகேட் பண்ணணும், இல்லை நம்ம மேனுவலா போய் கிளிக் பண்ணணும். ஸோ பேவால்ஸ்லாம் இருக்கும், அதையுமே இந்த வந்து கிளாட் வந்து பைபாஸ் பண்ணது. ஸோ இந்த மாதிரி வந்து 2-3 கன்ஸ்ட்ரெயின் மட்டும் இருக்கு. பட் அதர் தென் தட் உங்களுடைய ப்ரௌசர் ஏஜென்ட் மாதிரி இது சூப்பராக இருக்கும். டிக்கெட் புக் பண்றது, இந்த மாதிரி நிறைய யூஸ் கேஸ் இருக்கு. நான் இப்போ ஒரு ரியல் யூஸ் கேஸ் எடுத்து உங்களுக்காக பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கிளாட் கோவர்க்கு போயிட்டு குரோமை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிளாட் கோவர்க்கில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் என்னென்னலாம் வந்து பார்த்துருந்தோமோ அது எல்லாமே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டெய்லி ஏஐ நியூஸ் வந்து இன்னைக்கானது வந்திருக்கு பாருங்க. ஏஐ ஏஜென்ட்ஸ் ஆர் மூவிங் பைலட் இதெல்லாம் வந்திருக்கா. லிங்க்டின் போஸ்ட்டுக்கு டெய்லி எனக்கு காலையில் வந்துடுது. பயங்கரமாக வந்து நடந்துட்டு இருக்கு. நான் தான் பார்க்கல ஆக்சுவலி. ஸோ அந்த ப்ளூ ஐக்கான் இருக்குன்னா நீங்கள் இன்னும் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்க்கலன்னு அர்த்தம். ஸோ அகைன் நான் கிளாட் கோவர்க்கு அழுத்தி நியூ டாஸ்க்கு போயிடுறேன். ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். டெய்லி வந்து அதை ஷெட்யூல் பண்ணி விட்டிங்கனாக்கா உங்களுடைய ஒர்க் எல்லாமே நடந்துடும். ஸோ இப்போ ப்ரௌசர் ஏஜென்ட் பண்ணுறதுக்கு குரோமை வந்து கிளாட்ல கனெக்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணால், கோவர்க்கோடைய செட்டிங்ஸ் கிடையாது, இது கம்ப்ளீட்டாக கிளாடோடைய செட்டிங். இதுக்கு நீங்கள் இந்த செட்டிங்ஸ் வந்துட்டு டைரெக்டாக போனீங்கன்னா கனெக்டர்ஸ்னு இருக்கும். ஸோ கனெக்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். கிளாட் இன் குரோம் வந்து பீட்டா ஸ்டேட்டில் இருக்கும். நீங்கள் வந்து கனெக்டர்ஸில் போய் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்களுடைய ப்ரௌசரை ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணணும். இங்கே டைரெக்டாக கனெக்டர்ஸ்னு இருக்கும். இந்த இடத்துல கீழே வந்தீங்கன்னா கிளாட் இன் குரோம் இன்க்ளூடட்னு இருக்கும். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் கனெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் கான்ஃபிகர்னு மாறிடும். நீங்கள் இங்கே கான்ஃபிகர்னு கொடுத்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போது நான் பேக் வந்தேன்னா எனக்கு வந்து என்ன இருக்குன்னா எதுவுமே இருக்காது. ஓகேவா? அதை நான் யூஸே பண்ண முடியாது. இப்போ நான் கான்ஃபிகர் கொடுத்துட்டு எனேபிள் கொடுத்தனாக்க இது வந்து கிளாடில் இருக்கிற எல்லாத்தையுமே பண்ணும். ஓகேவா? ஸோ உங்களுடைய ப்ரௌசர் பண்ணால் ப்ரௌசர் பண்ணும். இப்போ ரைட் நோ இந்த வீடியோ எடுக்கிறப்ப இன்னொரு ஃபீச்சரும் இருக்குது. ஸோ அதையுமே நான் இதில் ஆட் ஆன் பண்ணிடுறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளாட் இன் குரோம்னு ஒன்று இருக்கா. ஸோ இது வந்து குரோமில் இருக்கிறது தான் பண்ணும். ஆனால் இப்போ கிளாட்லேயே வந்து டெஸ்க்டாப்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து இந்த ஜென்ரலுக்கு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அலோ ஆல் ப்ரௌசர் ஆக்ஷன் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த கம்ப்யூட்டர் யூஸ்ன்னு இருக்கும், அதையுமே எனேபிள் பண்ணுறேங்க. நான் திருப்பி சொல்கிறேன், செட்டிங்ஸ் வருவீங்க, கனெக்டர்ஸ் வருவீங்க. அதில் கிளாட் இன் குரோம் வந்து கனெக்ட் ஆகலைன்னா கனெக்ட் கொடுத்துருங்க. ஜஸ்ட் அது கனெக்ட் தான் கொடுப்போம், எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆகும். அதுக்கப்புறம் கான்ஃபிகரில் போயிட்டு எனேபிள் ஆயிருக்கா அப்படின்றத மட்டும் பாருங்கள். டூல் பர்மிஷன்லாம் அதுவே பார்த்துக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த ஜென்ரல் வந்தீங்கன்னா ப்ரௌசர் யூஸ் கம்ப்யூட்டர் யூஸ்னு 2 இருக்கும். அதை 2த்தையும் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுதான் உங்களுடைய கிளாடை கம்ப்ளீட்டாக ஒரு எம்ப்ளாயே யூஸ் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ். ஒன்ஸ் இதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் கிளாட் கோவர்க்குக்கு போயிடுறேன். ஓகேவா? நான் போயிட்டு நியூ டாஸ்க் கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கனெக்டர்ஸில் போனோம்னா என்னுடைய கிளாட் இன் குரோம் வந்து எனேபிளாக இருக்கணும். நான் மீதி எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிடுறேன். கிளாட் இன் குரோமை மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒர்க்கிங் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு ப்ராஜெக்டை சூஸ் அ டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி இங்கே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். யூடியூப் கண்டென்ட் ஃபார் லேர்னிங் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் என்னென்னா, இப்போ வந்து நான் லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து சர்ச் பண்ணிட்டு வரணும். நான் வந்து லேட்டஸ்ட்டு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். நாட் ஓன்லி சும்மா டைட்டில் மட்டும் சொல்லாமல் எடுத்துகிட்டு வரணும். இப்போ வந்து இந்த ஃபோல்டருக்கு மட்டும் தான் தரணும். எப்பயுமே கிளாட் கோவர்க்கு கம்ப்ளீட்டாக உங்கள் சிஸ்டத்தை கொடுத்துறாதீங்க. இந்த ஃபோல்டருக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுங்க. இது செக்யூரிட்டி டிப் நம்பர் 1. ஸோ இந்த லேர்னிங்க்கு முன்னாடி ஒரு சின்னதாக வந்து ஏஐ டூட் சேனலில் லாஸ்ட் வீடியோவுக்கு என்னெல்லாம் வந்து கமெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத புல் அவுட் பண்ணி அதை எனக்கு வந்து சம்மரியாக டெக்ஸ்ட் ஃபைலாக ஸ்டோர் பண்ணு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா,
கோ டு த இது வந்து கிறிஸ்ப் ஃப்ரேம் ஒர்க்கில் தான் தரணும். நான் இப்போ டேரெக்டாக கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா கிறிஸ்ப் ஃப்ரேம் ஒர்க்கில் யூஸ் பண்ணுங்கள். கோ டு யூடியூப் அண்ட் சர்ச் தி ஏடுட் தமிழ். இப்போ இது என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறேன். கூகுள் ஹிட் ஆக போகுது, யூடியூப் கிரியேட் பண்ண போகுது, ஏடுட் தமிழ் சேனல் போகுது, லேட்டஸ்ட் வீடியோ எடுத்து அதில் இருக்க கமெண்ட்லாம் டெக்ஸ்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ண போகுது. இவ்வளோதான் இது பண்ண போகுது. அண்ட் மீன்வைல் இந்த ப்ரௌசர் ஏஜென்ட்டுக்கு என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் கேப்பபிலிட்டிஸ் இருக்குன்றதை நான் 1 by 1 சொல்லிடுறேன். இங்கே நான் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். பேஜ் கண்டென்ட்டை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வெப்சைட்டில் ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்குன்னா ஃபுல்லாக அதை ஸ்க்ராப் பண்ணி அதை ரீட் பண்ணி உங்களுக்கு புல்லட் பாயிண்டாக தர்றது நார்மலாக பண்ணும். ஓகேவா? நம்ம ஏன் அது வந்து ஏபிஐ வழியாக கால் பண்ணி கெட் பண்ணலாமா? சில சைட்ஸ்லாம் பிளாக் பண்ணியிருப்பாங்க. நேராக ப்ரௌசரில் ஹிட் பண்ணி ஸ்க்ராப் பண்ணி உங்களுக்கு தந்துடும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன்னா நான் வந்து ஒரு 10 ஷோரூமில் வந்து ஃபார்மை ஃபில் பண்ணி வைக்க போகிறேன், அதாவது இன்ட்ரெஸ்ட் காட்ட போகிறேன்னா அது நீங்கள் பண்ண வேணாம், கிளாடே பண்ணிடும். ஸோ இது ஒரு ப்ரௌசர் ஏஜென்ட்டோடைய அட்வான்டேஜ். ஸோ தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட்டில் இருக்கிற டேட்டா செட்டை கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களுக்கான ரிசர்ச் டேட்டாவை நீங்கள் ஈஸியாக இந்த ப்ரௌசர் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி பண்ணிடலாம். அடுத்தது மல்டி டேப் சர்ச். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒரு டேப்ல வந்து சர்ச் பண்ணுவோம். இப்போ இதையே நான் சொல்கிறேன் பாருங்களேன். கோ டு ப்ரௌசர் அண்ட் சர்ச் ஃபார் டாப் 3 AI ஏஜென்சி இன் இந்தியா அண்ட் கிவ் மீ த லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு இன்னொரு ஏஜென்சிக்கு நான் ப்ரொமோட் பண்ணோம். பட் அந்த மாதிரி சொன்னேன்னா 3 டேப்லையுமே உங்களுக்கு வந்து இந்த இது கிரியேட் ஆகிடும். அடுத்தது ஸ்க்ரால் அண்ட் பேஜ் நெட். ஸ்க்ரால்னா என்னன்னா அப்பையும் கீழேயும் ஃபுல்லாகவே ஸ்க்ரால் பண்ணும். பேஜ் நெட்னா மல்டிபிள் பேஜையும் போகும். ஸோ இதுதான் இந்த ஃபீச்சர். ஃபைனலாக வந்து கிளிக் அண்ட் நேவிகேட். இந்த பட்டனில் கிளிக் பண்ணுறது, நேவிகேட் பண்ணுறது, அது எல்லாமே பண்ணிடும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் குரோம் லேப்டாப் ஐ கேன் சீ தி சேனல் அண்ட் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? இதுதான் நம்ம போட்ட மாஸ்டர் கிளாஸ். அதை பற்றி தான் அது எடுத்துகிட்டு இருக்கு. ஆட்டோமேட் எனிதிங். ஸோ ஏஐடூட்னு ஃபஸ்ட்டு போட்டிருக்கு. அடுத்தது ஏஐடூட் தமிழ்னு போயிட்டு ஸோ லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து ஸோ நேவிகேட் பண்ணியிருக்கு யூடியூபுக்கு. அப்புறம் 1 by 1 போயிருக்கு. ஏஐடூட் தமிழ் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் லேட்டஸ்ட் வீடியோ. எப்படி அக்யூரேட்டாக கிரியேட் பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வீடியோவை. ஸோ நான் கூட என்ன நினச்சேன்னா கிளாடோடைய கோவொர்க்கை ஒரு எடுத்துகிட்டு வந்துடும் அப்படின்னு நினச்சேன். பட் நோ, இது வந்து கரெக்டாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக எனக்கு அவுட்புட் என்ன வருது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஆர் லோடிங், லெட் மீ வெயிட் ஃபார் அ மொமெண்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய எல்லா ஒர்க்கையுமே ஈஸியாக ப்ரௌசர் ஏஜென்ட்டில் பண்ணலாம். இது வந்து எக்ஸ்ட்ராவாக போய் ப்ரௌசரை பண்ணல. இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துட்டோம்னா கம்ப்யூட்டர் யூஸ் அண்ட் ப்ரௌசர் யூஸ் கொடுத்ததுனால அதில் எப்படி கம்ப்யூட்டரில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் யூஸ் பண்ணோம். நான் வேணால் இன்னொரு கம்ப்யூட்டர் யூஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுவுமே இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் ஓன்லி குரோமில் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறதுல உங்களோட கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலில் ஏதாவது வந்து கிரியேட் பண்ணணுன்னாலும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறதெல்லாம் போக போக உங்களுக்கே தெரியும். ஸோ இதுதான் செக்ஷன் நம்பர் 2. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னாக்க குரோமை வந்து கிளாட் கோவொர்க்கோட கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கு நம்ம ஒரு டாஸ்க் தரோம். அதை ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். இதில் நம்ம முக்கியமாக என்ன பார்த்தோம்னாக்க 5 முக்கியமான ஃபீச்சர் பார்த்தோம். நான் ரிப்பீட் பண்ணுறேன். பேஜை ரீட் பண்ணும், ஃபார்மை ஃபில் பண்ணலாம், டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், மல்டிபிள் டேபை சர்ச் பண்ணலாம், ஸ்க்ரால், பேஜ் நெட், கிளிக், நேவிகேட், இது எல்லாத்தையுமே பண்ண வைக்கலாம். இதில் பண்ண முடியாத 2 விஷயம், கேப்சா பண்ணாது, பேவால் பண்ணாது, மற்றபடி எல்லா விஷயமும் அது பண்ணிடும். ஸோ பாஸ்வேர்டு தரவே தராதீங்க. முக்கியமான பேங்கிங் விஷயம்லாம் இதில் பண்ணவே பண்ணாதீங்க. குவிஸ் ஃபார் த செக்ஷன் 2க்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ப்ரௌசர் ஏஜென்ட் அதாவது கிளாட் குரோம் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் கேப்சாவை பைபாஸ் பண்ண முடியுமா முடியாதா? ஸோ நெக்ஸ்ட் செஷன் போகிறதுக்கு முன்னாடி இதை அவுட்புட்டை பார்த்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிடலாம். லெட்ஸ் வெயிட் கைஸ். ஆஃப்டர் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு அவுட்புட் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? ஓப்பன் பண்ணாக்க ஒவ்வொரு கமெண்ட் நம்பர் 1 அழகாக உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ப்ரௌசர் ஏஜென்ட் நான் கொடுத்த ஒரு டாஸ்க்குக்கு பண்ணுச்சு. ட்ரஸ்ட் மீ, உங்களுடைய ஒர்க்குக்கு இதே மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்து ஒரு ஃபோல்டரில் ஒரு ஃபைலாக கிரியேட் பண்ண சொல்லுங்கள், இல்லை வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டில் கிரியேட் பண்ண சொல்கிறதெல்லாம் ஈஸி. ஸோ இப்போ நான் எக்ஸலை சொல்லி கொடுத்தேன்னா அந்த யூஸ் கேஸும் பண்ணிடலாம். ஸோ பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு யூசர் நேம் ஆத்தர் யார், எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி போட்டிருக்காரு, ஸோ கிளாட் மேக்கிங் தி ஒஸ்ட் பார்ட் இன் குளோபல் மார்க்கெட், மேபி டிப்ளாய்மெண்ட் போட்டிருக்குமோ அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட். நான் மோஸ்ட்லி என்னோட கமெண்ட் எல்லாமே பார்ப்பேன். ஸோ யூடியூப் கமெண்ட்ஸ், வீடியோ இதெல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இட்ஸ் கிவிங் தி அவுட்புட்
ஹை அக்யூரேட், ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப அக்யூரேட்டாக கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செஷன் இப்போ போயிடலாம் கைஸ். இப்போ வந்து கிளாட் கோவர்க்கில் நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்டோடைய ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து டீம் ஆர் என்டர்பிரைஸ் பிளானில் இருக்கணும். ஓகேவா? இந்த ப்ரோ பிளானோ மேக்ஸ் பிளானோ இருந்தீங்கன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியாது. பட் அந்த ஒர்க் அரவுண்ட் தான் நான் இப்போ இந்த அட்வான்ஸ் மாஸ்டர் கிளாஸில் சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து நான் வந்து மேக்ஸ் யூசர், மோஸ்ட்லி நீங்கள் ப்ரோ யூசர் நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறீங்கன்னா இந்த ஹேக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி வந்து எக்ஸலை யூஸ் பண்ணோம், கிளாட் கோவர்க்கில் அதை எப்படி நம்ம செட் பண்ணுறது, இதெல்லாம் நான் சொல்கிறேன். பிகாஸ் வி ஹாவ் அ டெஸ்க்டாப் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். நான் அதை எப்படி பண்ணுங்கிறதையுமே நான் சொல்கிறேன். ஆனால் மைக்ரோசாஃப்ட் 365 டேரெக்டாக கனெக்ட் பண்ணால் நீங்கள் கிளாட் டீம் ஆர் என்டர்பிரைஸ் இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை, டேரெக்டாக போய் இந்த கனெக்டரில் மைக்ரோசாஃப்ட் 365 அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்க வந்துடும். பட் நம்மளுக்கு அது இல்லை. இன்பில்ட்டாக வந்து இருக்கிற ஆந்த்ரோபிக்கோட பிபிடி, வேர்டு, பவர் பாயிண்ட், டாக்குமெண்ட்டு, எக்ஸல் இது எல்லாத்தையுமே பண்ணுற மாதிரி அவங்களே வச்சுருக்காங்க ஆப்பிள் ஸ்கிரிப்ட். விண்டோஸ்க்கும் விண்டோஸ் ஸ்கிரிப்டும் இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் நீங்கள் வந்து அதை பயப்பட வேணாம். நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடை யூஸ் பண்ணியே நம்ம பண்ணிட முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எய்தர் வந்து எக்ஸல் ஆர் பவர் பாயிண்ட் ஏதாவது இருக்கணும். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸலுக்கு போயிடுறேன். ஸோ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து இப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. விண்டோஸ்னாலும் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. பிளாங்க் ஒர்க் புக்கு க்ரியேட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ க்ரியேட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹோமில் டேரெக்டாக வந்தீங்கன்னா ரைட் சைடில் ஆடின்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆடின்ஸ் கொடுத்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். கிளாட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? இங்கே இருக்கும், ஆடுன்னு மட்டும் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் வந்து ஆட் பண்ணது வந்து இந்த சைடில் ஆக்சுவலி வரணும். ஏன் இன்னும் வந்துடுச்சு, கொஞ்சம் லேட் ஆகுது. வந்ததுக்கப்புறம் நீங்கள் லாகின் டு கிளாட்னு இருக்கும். நீங்கள் ஏடபிள்யூஎஸ்ல ஒர்க் பண்ணுறீங்க, அதாவது அமேசானில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை கூகுள்லாம் ஏதாவது வந்து இருக்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வெர்டெக்ஸ், பெட்ராக், கேட்வே இது எல்லாமே வந்துடும். மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனி, அதாவது கார்பரேட் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பர்சனலாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா லாகின் டு கிளாட்னு கொடுத்துருங்க. உங்களுடைய கிளாடை ஆத்தரைஸ் பண்ணாலே போதும். இந்த இடத்துல ஆத்தரைஸ் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க. பயங்கரமாக இருந்தது. ஸோ காப்பி சைன்இன் கோட், ஓப்பன் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். ஸோ இந்த கோடை நான் இங்கே பேஸ்ட் பண்ணி சைன்இன் பண்ணிக்கிறேன். வே டு ஒர்க் வித் கிளாட், செலக்ட் செல்ஸ் அண்ட் ஆஸ்க் கொஸ்டின், பில்ட் ஃபினான்ஷியல் மாடல்ஸ், க்ளீன் அப் டேட்டா அண்ட் டீபக் எரர்ஸ். ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இதெல்லாம் வந்து ஸ்கிப்பு கொடுத்துட்றேன். ஸோ ப்ரௌசர் கனெக்ட் இது வந்து கேட்கும். இதை வந்து நீங்கள் கொடுங்க. ஏன்னா வந்து அது போயிட்டு டேட்டாவை புல் பண்ணிட்டு வரணும். அதெல்லாம் கொடுக்காம விட்டுறாதீங்க. ப்ரௌசர் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கிளாடோடைய அகெயின் வந்து ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் இதை வந்து நீங்கள் கொடுக்கறதுனால என்ன வரும்னா எக்ஸலில் உங்களுக்கு டேட்டா ரிசர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இப்போ நான் கேட்க போகிறது உண்மையாலுமே தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான டேட்டாவை நான் வந்து கேட்கலான்னு இருக்கேன். எலெக்ஷன். ஸோ அதை பற்றி நம்ம வந்து கேட்டுடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆப்ஷன் சி. ஸோ ஓப்பன் கிளாட் எனி டைம். கண்ட்ரோல் ஆப்ஷன் சியை கொடுத்தீங்கன்னாக்க எல்லா இடத்துலையும் ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது ஃபீச்சர் இஸ் இன் பீட்டா இதெல்லாம் கொடுத்துரும். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட், குவிக் கொஸ்டின் இதெல்லாம் கேட்கும். ஸோ இதுதான் கைஸ். ஸோ இப்போ வந்து என்ன ஆகிடும்னா நம்மளுடைய கிளாட் வந்து இந்த எக்ஸலில் வந்துடும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கனெக்டர்ஸில் போயிட்டு சர்ச் வெப் இருந்தாலும் ஜிமெயில், ப்ரௌசர் கனெக்டர் வந்து என்னென்ன கனெக்டர்லாம் இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஸோ கிளாட் இன் குரோம் வந்து ஹலோ எக்ஸ்டென்ஷன் இருக்கும். கனெக்டர்ஸில் குரோமில் கண்ட்ரோல் கோம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு இந்த கிளாடு வந்து இங்கே வந்துடும். ஸோ கிளாடு வந்தாலே மோஸ்ட் ஆஃப் த கோவர்க்கில் இருக்கிற டாஸ்க் எல்லாமே பண்ணும். ஏன்னா இங்கே நீங்கள் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா கனெக்டர்ஸும் வந்துடும் அண்ட் தென் வந்து உங்களுடைய ஸ்கில்ஸும் வந்துடும். ஸோ அதனால் என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்துடும். வேணும்னா நீங்கள் எக்ஸலுக்கு இருக்கிற ஸ்கில்ஸ் ஏதாவது நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்குறீங்கன்னா ஸ்கில்ஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை இன்ஸ்டால் பண்ணி அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணிக்கோ. ஸோ இப்போ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இதெல்லாம் செலக்ட் ஆகிருக்கும், அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கிரியேட் அ ஃபுல் detailed candidate details of all the parties like DMK, ADMK, NTK, TVK in 234 seats. கான்ஸ்டியூட் அதெல்லாம் உட்காந்து எழுத வேணாம். ஸோ நான் இப்படி சொல்லிடுறேன். டீட்டெயில்டு கேண்டிடேட்டோடைய விச் எலெக்ஷன் ஆர் யூ ரெஃபரிங் டு இது எல்லாமே கேட்கும். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபியூச்சர் எலெக்ஷன், எஸ்
ஸோ இப்போ இந்த கிளாட் கோ ஒர்க்குக்கும் இந்த கிளாடுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். இங்கேயே கிளாடை வச்சு நம்ம டேரெக்டாக டெஸ்ட் பண்ணி எல்லாமே கிரியேட் பண்ணுவோம், இது ஒன்று. இப்போ கிளாட் கோ ஒர்க்கில் நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் மை எக்ஸல் ஷீட் ஃப்ரம் திஸ் ஃபோல்டர் அண்ட் எடிட் பண்ணு அப்படின்னு சொன்னாக்கா அங்கே அந்த டாஸ்கையும் பண்ண வைக்கலாம். ஸோ இங்கே வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து கிளாடை வந்து டேரெக்டாக வந்து உங்களோட எக்ஸலில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக பேசுனீங்கன்னா உங்கள் எக்ஸல் எல்லாமே அதை எடுத்துக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, கிளாட் கோ ஒர்க்கில் உங்களுடைய டெஸ்க்டாப்பையே ஃபுல்லாக நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலான்றதுனால இந்த எக்ஸல் ஃபைலை நீங்கள் சொல்லி சர்ச் பண்ண சொல்லி ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிற டேட்டாவை எனக்கு ஃபுல்லாக வந்து அனலைஸ் பண்ணி சொல்லு அப்படின்னு 2 மெத்தடில் சொல்லலாம். இது ஏன் 2 மெத்தடில் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் 365 கிளாட் கோ ஒர்க்கில் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு டீம் ஆர் என்டர்பிரைஸ் பிளான் வேணும். ஸோ அதனால் அது வந்து நம்மக்கிட்ட இல்லாதனால நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இது முடிகிற வரைக்கும் லெட்ஸ் வெயிட். கான்ஸ்டியூஷன் எல்லாத்தையுமே எழுதிட்டு ஃபார்மட் ஸ்டைல்லாம் இதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கு எக்ஸலில் வந்து கிளாடு. நான் என்ன கேட்டிருந்தேன்னா 234 கான்ஸ்டியூஷனுக்கும் இருக்கிற எல்லா கேண்டிடேட்டோடைய டீட்டெயிலும் கொடுன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் ஏடிஎம்கேல இன்னும் நிறைய இடத்துல தராதனால அதெல்லாம் பிளாங்க்ல விட்டுட்டு என்டிகே அண்ட் டிவிகே இது எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துட்டாங்களே. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டாங்க. இருக்கிற எல்லா டீட்டெயிலும் ஆட் பண்ணிட்டாங்க. எந்தெந்த இடத்துலலாம் எடுக்க முடியோ அதெல்லாம் கேப்பாக விட்டுருக்கு. ஸோ எந்த இடம்னா சோழிங்கநல்லூர், ஆலந்தூர் இது எல்லாத்துலேயுமே வந்து இது. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால நான் இதை சொல்கிறேன். 2 இருக்குல்ல, பெரம்பூர் தொகுதியும் திருச்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். பெரம்பூருக்கு வந்து சி ஜோசப் விஜய் அண்ட் தென் வந்து வேற என்ன, திருச்சி தானே. நான் இதிலே கேட்குறேன் ஏன் செலக்ட் பண்ணிட்டு. இப்போ என்ன எனக்கு தெரியுதுன்னா, எக்ஸலில் இவ்வளோ அழகாக பண்ண முடியும்னு ஆக்சுவலாக இந்த வீடியோ பண்ணுறப்ப தான் எனக்கும் தெரியும். ஏன்னா நான் ஆக்சுவலாக எக்ஸல் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே ஜென்ரேட் பண்ணாலுமே நான் வந்து டேபிள் ஃபார்மேட்டில் இங்கே நம்பர்ஸ் இந்த மாதிரி மேக்கில் இருக்கும், நான் அதை தான் யூஸ் பண்ணுவேன். பட் எனக்கு இதை பார்த்த உடனே பயங்கரமாக இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சொல்லிடுச்சுங்க, பெரம்பூர்லேயும் திருச்சிராப்பள்ளி ஈஸ்ட்லேயும் வந்து ஜோசப் விஜய் நிற்கிறாரு. அண்ட் தென் வந்து வி கேன் ஆஸ்க் வேறு ஏதாவது கேண்டிடேட் வந்து கேட்கலாமா. இந்த எலெக்ஷனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, யாரெல்லாம் வந்து ஸ்டார் கேண்டிடேட் இருக்காங்களோ அவங்கள பற்றி சும்மா கேட்கலாம், அந்த அளவுக்கு அது சொல்லுதான்னு பார்ப்பேன். காரைக்குடியில் நிற்கிறாரு. ஸோ சூப்பர். ஸோ இந்த அளவுக்கு டேட்டாவை ஏஐ யூஸ் பண்ணி நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதை நம்ம இன்னுமே டீப் டைவ் பண்ணலாம். ஸோ எலெக்ஷனில் வந்து எவ்வளோ ஏஜ் குரூப்பில் இருக்காங்க, இந்த எல்லா டேட்டா அனாலிசிஸுமே நம்ம இந்த எக்ஸலை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து எக்ஸலோடைய கம்ப்ளீட் யூஸிங் கிளாடை வச்சு நம்ம இன்னும் நிறைய பண்ணலாம். ஸோ இந்த மாஸ்டர் கிளாஸ்ன்றதுனால நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அந்த லெவலுக்கு சொல்கிறேன். உங்களோட யூஸ் கேஸ்க்கு நீங்கள் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா. செக்ஷன் 3யோட கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களோட கிளாட் கோ ஒர்க்கில் மைக்ரோசாஃப்ட் 365 கனெக்டராக கனெக்ட் பண்ணணும்னா எந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வேணும்? ஆப்ஷன் ஏ ப்ரோ, ஆப்ஷன் பி மேக்ஸ், ஆப்ஷன் சி டீம், ஆப்ஷன் டி என்டர்பிரைஸ் பிளான். ஸோ இதில் எந்த பிளான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணாக்க டைரெக்டாக உங்களுடைய கோ ஒர்க்கில் கிளாட்லேயே மைக்ரோசாஃப்டை கனெக்ட் பண்ண முடியுன்றதை சொல்லுங்கள். பட் நம்ம யூஸ் பண்ண மெத்தட் எக்ஸலில் போய் கிளாடை யூஸ் பண்ணோம். ஸோ ரெண்டுமே சிமிலர் தான். ஸோ நெக்ஸ்ட் செஷனுக்குள்ளே போயிடலாம். மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பவர் பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி ஹோம்குள்ளே போயிட்டு ஆடினில் போயிட்டு கிளாடை மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த கிளாட் கனெக்ட் ஆகிக்கும். ஸோ கிளாடை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அதுக்கு இதே மாதிரியே நீங்கள் லாகின் செட்டப்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த சைன்இன் கோட் கேட்கும். ஈச் மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் ஆஸ்க எவ்ரி டைம் ஆத்தரைசேஷன், அதுக்கப்புறம் அதோடைய கோடுமே கேட்கும். அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். காப்பி சைன்இன் கோட் பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா சைன்இன் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, ஸ்கிப்பு கொடுத்துருங்க. ஸோ இப்போ அந்த பவர் பாயிண்ட்லேயும் நம்மளுடைய கிளாட் வந்துடுச்சு. அதே மாதிரி கிளாட் கோ ஒர்க்கில் இருக்க எல்லா ஃபீச்சரும் வந்துடுச்சு. இந்த இடத்துல ஏதாவது வந்து எடிட்டுக்கு முன்னாடி கேட்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இல்லைனா அக்செப்ட் ஆல் எடிட்ஸ் அதை கொடுத்தீங்கன்னாக்கா அது மட்டும் எடிட் பண்ணணும். எனக்கு பிபிடிக்கெலாம் வந்து என்கிட்ட எதுவும் கேட்க வேணாம். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்லைடு ஒன்லாம் செலக்ட் ஆகிருக்கும். இதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்னா, கிரியேட் அ டெக் ஃபார் தி, இவ்வளோதான் சொல்கிறேன், வேறு எதுவுமே சொல்லலை. என்டர் மட்டும் கொடுக்குறேன். இன்னும் டீட்டெயிலாக கிறிஸ்ப் ஃப்ரேம் ஒர்க்கில் கொடுத்தீங்கன்னாக்க இன்னுமே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ கிறிஸ்ப் ஃப்ரேம் ஒர்க் என்ன பண்ணால் சாட் ஜிபிடியில் போயிட்டு இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு எனக்கு கிறிஸ்ப் ஃப்ரேம் ஒர்க் வந்து ரெடி பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெடி பண்ணிடும். இந்த இடத்துல அலோ ஆல் எடிட்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால் என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காது, அது மட்டும் பண்ணிடும். ஸோ இது வந்து நம்மளுடைய பவர் பாயிண்ட் வந்து, அதாவது ஸ்லைடு நீங்கள் ரெடி பண்ணால் இப்படி தான் ரெடி பண்ணணும், ஓகேவா.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிபிடி டிசைன் கொடுத்துருந்தோம்ல, அதில் வந்து நிறைய வந்து இது சொல்லுது. டேஞ்சரஸ்லி அலோஸ் ஆல்வேஸ் அலோனே நான் கொடுக்குறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மோர் அக்சசபிள் இம்ப்ரூவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வரைக்கும் மொத்தம் எனக்கு வந்து 11 ஸ்டெப்பு கொடுத்துச்சு. அதில் வந்து ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணிடுச்சு, டைட்டில் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு, அண்டு ப்ராப்ளம் ஸ்லைட்ஸு, பில்டு சொல்யூஷன் ஸ்லைட்ஸு, இது எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணோம். ஸோ இந்த 11 டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பிபிடியை வந்து பார்க்கலாம். இதில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, டேஞ்சரஸ்லி அலோன் கொடுத்துருக்கேன், தயவு செய்து கொடுக்காதீங்க. அது வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஃபோல்டரோ இல்லை உங்களுடைய கம்ப்யூட்டரோட ஆக்சஸ் எடுத்துகிட்டு தான் இது எல்லாத்தையுமே பண்ணோம். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இது முடிஞ்ச உடனே நான் டெலீட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஜென்ரேட் ஆகிருக்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டெக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் வந்து உங்களுக்கு ப்ரெசன்ட் மோடில் வந்து போட்டு காட்டுறேன். இதில் வந்து நீங்கள் கலர் மாற்றுறது இதெல்லாமே நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சொல்யூஷன், ஹவ் இட் ஒர்க்ஸு, கீ ஃபீச்சர்ஸு, பிளாட்ஃபார்மு, ஹூ இட்ஸ் ஃபார், சோலோ ஃபவுண்டர், ப்ராடக்ட் மேனேஜர், இன்ஜினியர்ஸ், இது எல்லாம் இருக்கும். அண்ட் தென் வாட் யூசர் சேஸ், அந்த இது சிம்பிள் டிரான்ஸ்பரண்ட் ப்ரைஸிங், $9 $29, யுவர் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கேன் பி லைவ் டுடே. நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இப்போ மேக் பிஆர்டியில் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, பிளாக் ஃபாண்ட்டில் ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் வந்து கொடுன்னதும் பயங்கரமாக பட்டாசாக கொடுத்துருச்சு. ஸோ இதுதான், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் இனிமேல் பண்ணிடலாம் இந்த ஏஐலாம் யூஸ் பண்ணி. ஸோ சாட் ஜிபிடி இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணலாம். பட் கிளாட் வந்து இதில் இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணுற மாதிரி ஐ ஃபீல். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, மற்ற எல்எல்எம்ஐ விட ஏஜென்டிக் டாஸ்க்கு அண்ட் டெஸ்க்டாப் டாஸ்க்லாம் வந்து கிளாட் சூப்பராகவே பண்ணுது. ஸோ இதுதான், கலரை மாற்றினா டப்புன்னு மாற்றிடுது, ஸ்லைடை ஆட் பண்ணுனா டக்குன்னு மாற்றிடுது. ஸோ செக்ஷன் 4 வந்து நம்ம இப்போ பார்த்து முடிச்சிட்டோம். அந்த அவுட்புட் பயங்கரமாக இருந்தது, அந்த ஸ்லைட்லாம் வந்து நம்ம கலர்லாம் சேஞ்ச் பண்ண முடிஞ்சுது, இது எல்லாமே பார்த்தோம். இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது கிளாட் கோவர்க்கில் டிஸ்பேட்ச் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கும். அந்த டிஸ்பேட்ச் ஃபீச்சரை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டிஸ்பேட்ச் ஃபீச்சர் எப்படி போகணும்னா, கோவர்க்குள்ள டிஸ்பேட்ச்னு இருக்கும், அதில் கீப் அவேக்னு இருக்கும், அண்ட் கம்ப்யூட்டர் யூஸு, கோட் பர்மிஷன், இந்த மூணுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த மூணுமே எனேபிள் பண்ணுறப்போ ஒரே ஒரு வாட்டி என்ன பண்ணோம்னாக்க கோடெல்லாம் கேட்கும், அந்த கோடே தராமல் நீங்கள் டேரெக்டாக ஆப்லேயுமே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஆர் iOS வெர்ஷனில் கிளாட் வச்சுருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து கிளாடுக்கு போயிடுறேன். ஸோ கிளாடில் வந்து நான் டிஸ்பேட்ச்னு இருக்குல்ல, அங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஓப்பன் குரோம் அண்ட் ஏஐ நியூஸ். ஸோ இப்போ குரோம் வந்து அதுவே ஓப்பன் பண்ணிட்டு NYT கார்டியன் இந்த மாதிரி வந்து நியூஸ்லாம் வந்து அதுவே எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருக்கு. நம்ம வேறு ஏதாவது ஒரு சின்ன, சரி ஓகே, ஓப்பன் கால்குலேட்டர் அப்ளிகேஷன் நான் சொல்லிடுறோம். ஸோ இந்த மாதிரி தான் கேட்கும். நான் வந்து இங்கே டைப் பண்ணிட்டேன், இங்கே டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ ஃபோனில் டைப் பண்ணி இப்போ அலோ ஒன்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே டைப் பண்ணியிருந்தாலும் இதான் நடந்திருக்கும். என்னன்னா, ஓப்பன் கால்குலேட்டர் அண்ட் கிவ் தி ஆன்சர்னதும் இதோ பாருங்கள் இப்போ க்ரியேட் ஆகுதா, கிளாட் இஸ் யூசிங் யுவர் கம்ப்யூட்டர்னு சொல்லி வரும். இந்த பாப்பப் தான் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தது, நான் அலோன்னு கொடுத்துட்றேன். இப்போ இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் மட்டும் கேட்கணும். அதாவது உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுமோ இதெல்லாம் நீங்கள் ஒரு டைமும் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அது வந்து பண்ணிக்கும். ஸோ கிளாட் யூஸ் பண்ணுறப்போ உங்களோட ஸ்க்ரீனே வந்து அவங்களுடைய அந்த கலர், அதாவது ஆரஞ்சு கலர் ஒன்று இருக்குல்ல, அது வந்துடும். ஸோ த கால்குலேட்டர் இஸ் ஓப்பன் அண்ட் ஷோயிங் த ரிசல்ட் அப்படின்ற மாதிரி சொல்லும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை சொல்லும். ஸோ இதுதான் டிஸ்பேட்ச் ஃபீச்சர். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ இது எல்லாத்தையுமே ஒரு PDF டாக்குமெண்ட்டில் ரெடி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டாக்குமெண்ட்டோடைய பாஸ்வேர்ட் AI டியூட், ஸ்பேஸ்லாம் கிடையாது, எல்லாமே கேப்ஸ், AIDUDE அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது எல்லாத்தோடைய கம்ப்ளீட் டுட்டோரியலே உங்களுக்கு கிடைக்கும். அந்த டுட்டோரியலை டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிறதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் ரிலேட் ஆகும். ஓகேவா? நான் இந்த டாக்குமெண்ட் இங்கேயுமே வச்சுருக்கேன். நான் அந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு ஃபுல்லாகவே ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு தயவுசெய்து போன வீடியோக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த 5 ஃபீச்சர் தான் கிளாட் கோடை நீங்கள் ரியல் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ அடுத்த வீடியோவில் கிளாட் ஸ்கில்லை யூஸ் பண்ணி, ப்ளக்கினை யூஸ் பண்ணி எப்படி ஒரு டீமை உங்களுக்காக செட் பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.